هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله سبحانه وتعالى إن الذين توفاهم الملائكة ظالمي أنفسهم قالوا فيما كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا إلا المستضعفين من الرجال والنساء والولدان لا يستطيعون حيلة ولا يهتدون سبيلا فأولئك عسى الله أن يعفو عنهم وكان الله عفوا غفورا எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து ஆளுகின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுக்கே என்றென்று முறுத்தாகட்டும். அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன். இந்த மண்ணிலே என்ன நடக்கிறது என்பதை 7 வானங்களுக்கு அப்பால் உள்ள அவனின் அரிசிக்கு மேலிருந்து கண்காணிக்கின்றவன். அவன் இறக்கி வைத்த மார்க்கத்தை பாதுகாப்பேன் என்று சவால் விட்டவன். இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கையும் விட்டுவிடாமல் சத்தியத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற அறைகூவலை நபிக்கு சொல்லி நபியின் மூலம் இந்த உலகத்துக்கே அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தியவன். அவனின் வெளிச்சத்தை வாயால் ஊதி அணைக்க பார்க்கிறார்களா? என்னதான் நினைத்து வெறுத்து கசப்பாக இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை நிறைவுபடுத்துவது, அதை நிறைவுபடுத்தியே தீருவேன் என்ற மகத்தான அறைகூவலை இந்த உலகத்தில் வாழும் அற்புதமாக இருக்கும் அல் குர்ஆனில் வரியாக சொன்னவன். ஆற்றலும் அதிகாரமும் உள்ளவன், கருணையாளன், தயாளன், நீதமானவன், அநியாயத்தை வெறுக்கின்றவன், அநியாயக்காரர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுக்கின்றவன், பெருமை என்ற ஆணவம் அகங்காரத்தை தனக்குரிய ஆடையாக வேட்டியாக வைத்திருக்கிற அதிகாரம் உள்ளவன். அந்த அதிகாரத்தில் யாராவது மோத வந்தால் அவனை கடுமையாக தண்டிப்பேன் என்று அறைகூவல் விட்டவன். நான் வசைத்து மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு விதமாக அவனை புகழ்ந்தாலும் வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி நிச்சயம். ஆனால் அவனின் புகழ் நாமத்துக்கு எல்லை இல்லை என்ற ஆழமான நம்பிக்கையோடு வாழுகின்ற நாங்கள்
அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்துக்கே ஒரு முத்தாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட கிறிஸ்தவ உலகத்திலே எழுத்தாளர்களால் கூட 100 பெரும் தலைவர்களில் முதலிடத்திலே வைத்து பாராட்டி பேசப்பட்டு இந்த உலகமே போற்றுகின்ற அளவுக்கு நியாயமான வாழ்க்கையை காட்டிவிட்டு சென்ற உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் இந்த உலகத்திலே ஒரு தனி சிறந்த சமூகமாக வாழ்ந்து காட்டிய மிக மேலான ஒட்டுமொத்த சிறந்த சமூகமாக வாழ்ந்த சஹாபாக்கள் மார்க்கத்தின் ஊழியர்களாகவும் காவலர்களாகவும் இந்த மார்க்கத்துக்காக தங்களின் வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், முஜாஹிதுகள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் என்ற சிறந்த மனிதர்கள் நாளை மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடந்து வாழப்போகின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை மார்க்கமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையிலே முழுமையாக அதை எடுத்து நடந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்வோம். எவைகளை மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரித்து தூதர் மூலமாக எச்சரிக்கை செய்திருக்கிறானோ நாங்கள் அவைகள் இருந்து முழுமையாக தவிர்ந்து வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக ஹிதாயத்துக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்திலே சேர்த்து நாளை மறுமையில் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சாலிகான நல்லடியார்களோடும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மனிதர்களாக பிறக்கி எடுக்கப்படுகிற மக்களின் பட்டியலில் அங்கம் வகிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த மார்க்கத்தையும் மார்க்கத்தை சார்ந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அவர்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் ரஹ்மானே நீ பாதுகாத்தருள்வாயாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஓதி காண்பித்த 4வது அத்தியாயம் அன்-நிசா 97வது வசனத்திலிருந்து 98, 99வது வசனங்களாக அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் சிறுபான்மை மக்களை பற்றி பேசுகிறான். உலகத்திலே கிட்டத்தட்ட 170 கோடி முஸ்லிம்கள் பரந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 56 பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகளாக இருக்கிற அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 1/3 பகுதியினர் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தில் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலாக சிறுபான்மையாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். சிறுபான்மை என்பதை தீர்மானிக்கிற அளவுகோலை வாழையடி வாழையாக மனிதன் ஒவ்வொரு அளவுகோலை வைத்திருக்கிறான். ஒரு காலத்தில் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரையில் வெள்ளையரா கருப்பரா அதிகமாக இருப்பவர்கள் என்பதை வைத்து பெரும்பான்மை சிறுபான்மையை தீர்மானித்தார்கள். மொழிகளை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தில் சிறுபான்மை பெரும்பான்மை என்பதை தீர்மானிக்கிற வரலாறுகள் உலகத்தில் இன்றும் இருக்கிறதை பார்க்கலாம். இந்த சமகால நிலைகளை பொறுத்தவரையில் உலகத்தில் இஸ்லாமிய அந்த பிரச்சார முனைகள் கடும் வேகமாக வீச்சாக போய்கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு அறிஞர் சொல்வதைப் போல 21வது நூற்றாண்டு அது இஸ்லாத்தின் எழுச்சி காலம். அண்டை வீடாக அமெரிக்கா மாறிவிட்டது. அமெரிக்கா அண்டை வீடானது, அண்டை வீடு அமெரிக்காவானது என்று சொல்கிற கைப்பந்தாக உலகம் மீடியாவில் வளர்ந்திருக்கிற காலம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏளனப்படுத்துகின்ற நிலையிலே மீடியாவை பயன்படுத்துகிற சக்திகள் துளி துளியாக ஆங்காங்கே அவ்வப்போது காலத்தில் ஒவ்வொரு கட்டையாக உருவாகிற நேரத்தில் அந்த துளிகளை பார்த்து விமர்சனங்களை ஏற்கின்ற இன்னும் சில துளிகளை விட பல்லாயிரம் துளிகள் இஸ்லாத்தை நோக்கி அந்த விமர்சனம் காரணமாக இருந்து வந்து சேருகிறதை பார்க்கலாம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் வருடத்துக்கு 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற நிலை. அவர்கள் யாரையும் பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கப்பட்டது கிடையாது.
கோடான கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் அனுபவிக்காத எந்த ஒன்றுமில்லை. அவனுக்கு பெண்ணா, வேறு விடயங்களா, சூதாட்டங்களா, குடிபோதையா, உலகத்தில் என்னடா இருக்கிறது இதற்கு மேலால் அனுபவிப்பதற்கு? கடலோரத்தில் நிர்வாணத்தோடு படுத்து பார்க்கிறான். விலை கொடுத்து பெண்களை அங்கே அந்த கருவிகளாக கண்ணாடி பெட்டிகளுக்குள்ளே பிரான்ஸ் போன்ற ஹொலண்ட் போன்ற நாடுகளில் வைத்து காட்டி காட்டி விபச்சார விடுதிகளை அரங்கேற்றுகிறான். மனிதன் பணத்தை தேடுகிறான், இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். இன்னும் ஒரு புள்ளி விவரம் உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சரிவாதியாக வாழுகிற மனிதர்கள் யாரென்றால், பேர்தாங்கியாக ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அல்லாதீனியுன், மார்க்கம் என்பது எனக்கு தேவையில்லை என்ற நிலையில் உதறி தள்ளிவிட்டு இன்பம் எங்கடா இருக்கிறது என்று தேடி நிற்கிறான் மனிதன். இந்த நிலைதான் இஸ்லாத்தை நோக்கி மனிதர்கள் அலையலையாக வருவதற்கு காரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுவும் செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னால் தான் அமெரிக்காவில் அதிகூடுதலான மக்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெப்சைட்டுகளை தேடி பார்த்தால் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஹொலண்டை பொறுத்தவரையில் அந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 40 சொச்சம் மக்கள் தான் இஸ்லாமிய மக்களாக அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் இளைப்பாடன் பார்ந்தவர்களை 48 முஸ்லிம்கள். 2000 வருட காலத்திலே கணிப்பிடப்படுகிறது 1 மில்லியன் முஸ்லிம்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற வருடத்திலே அந்த நாட்டில் பிள்ளை பெறுகிற விகிதாசாரத்தை கணக்கிடப்பட்டால் ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களை விட இஸ்லாமிய மக்கள் பெற்றெடுத்த குழந்தை பெருவேறு. ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களோடு பார்க்கிற நேரத்தில் சரிபாதி குழந்தைகள் முஸ்லிம் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். 15 வருடத்தை வைத்து எதிர்பார்க்கிறார்கள். இந்த பெருவேறு இதே வடிவத்திலே வேகமாக வளருமாக இருந்தால் ஹொலண்டை பொறுத்தவரையில் அந்த நாட்டில் சரிபாதியாக முஸ்லிம்கள் வந்து நிற்பார்கள். முஸ்லிம்களுடைய கையிலிருந்து பறித்த ஹராமாக பல நாடுகளின் ஒத்துழைப்புகளோடு பறித்தெடுக்கப்பட்ட அநியாயமாக நாடாக உருவாக்கப்பட்ட இதான் இஸ்ரவேல். நீங்கள் தேடி பாருங்கள். அண்மையிலே ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சவால், இஸ்ரவேலுக்குட்பட்ட அந்த பகுதிக்குள்ளே சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முஸ்லிம்களுடைய பிள்ளை பெறுகிற வீதமும் ஒட்டுமொத்த பெரும்பான்மையாக யூதர்கள் பெறுகின்ற பிள்ளை வீதத்தை பார்த்தால் அதில் கூடுதலாக முஸ்லிம்களுடைய நிலை இருக்கிறது. மிக நீண்ட கால திட்டங்களோடு பல மனிதர்களை பிணமாக மாற்றி இன சுத்திகரிப்பை மேற்கொண்டு நாடாக உருவாக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் இன்னும் கொஞ்ச நாளையில் இந்த பிள்ளை பெறுகிற வீதத்தை பார்த்து இது இஸ்லாமிய நாடாகுமோ தெரியாது என்று யூதர்கள் அச்ச நிலையில் இருக்கிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நாட்டின் விவகாரத்தில் பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து உற்று நோக்கி பார்த்தால் மிகப்பெரிய சவாலாக வெளியிலே சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. மனித நேயம், மனித உரிமையில் உள்ள அவன் பிள்ளைகளை பெறுகிறான் என்றால் இதைத்தான் அன்று சொல்லி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தவாலது வ தகாசரு ஃபைன்னி உபாஹி பிக்குமுல் உம்மம யௌமல் கியாமah. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுங்கள், அதிகமான ஒரு சமூகமாக நீங்கள் இருங்கள். நாளை மறுமையில் உம்மத்துகளாக சமூகங்களாக வருகிற நேரத்தில் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நான் பெருமையாக பாராட்டி பேச வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாஸ்திக கலாச்சார முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே அறிவு என்ற பெயரிலே, மேலை நாட்டு மேற்கத்திய படிப்பென்ற பெயரிலே பிள்ளை பெறுகிற விகிதத்தில் குறைவை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற கலாச்சாரத்துக்கு வருகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலை உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் பெரும்பான்மை இனத்திலே உள்ள புத்திஜீவிகள் மிக ஆழமாக யோசிக்கின்ற பகுதிகள் இவைகள்.
அண்மையிலே மகரகமையிலே ஏற்படுத்தப்பட்ட சாதாரண துளி பிரச்சனை சாதாரண அந்த டொஃபியிலே தான் ஏற்பட்டது. அதிலே குற்றச்சாட்டு என்ன? இதிலே கருவை தடுக்கக்கூடிய ஒரு விதமான சக்தி இருக்கிறது. அது கூடுதலான நுகர்வோர் இந்த கடையிலே வாங்க வருகிறவர்கள் அந்நிய மதத்தவர்கள், இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் வந்தால் அவர்களுக்கு பிள்ளை கிடைக்காமல் போவதற்குரிய வழிதான் இங்கே. ஏன் அந்த சிந்தனையிலே ஒரு குற்றச்சாட்டு? இது எல்லாம் இந்த குற்றச்சாட்டு ஒரு வடிவத்தை நோக்கி வருமாக இருந்தால் ஆழத்தில் இருக்கிற ஒரு அச்சநிலையான காரணம் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே உலகத்தை மிகப்பெரிய சவாலாக காட்டுகின்ற ஒரு விடயம் யாராலும் தடுக்க முடியாத ஒன்றுதான் பிள்ளை பெறுகிற வீதம். நான் சிறுபான்மையை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் சகோதரர்களே. ஒரு முஸ்லிம் அவன் ரிஸ்க்கு அஞ்ச மாட்டான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் பிள்ளையை கொலை செய்ய மாட்டான். உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் பிள்ளைகளை பெறுவதை சாலிகான அமலாக பார்ப்பான். 2 போதுமாம், 3வது பெற்றெடுத்தா இந்த பிள்ளை படிக்க வைக்க இயலாதாம். எதிர்காலத்தை நீ ஏன் கையில் எடுத்திருக்கிறாய்? அன்பார்ந்த சகோதரர்களே, மாற்று மதத்தவர்கள் பிள்ளை பெறுகிற வீதத்தில் கட்டுப்பாடுகள் செய்வதை பார்க்கலாம். இன்றைக்கு அந்த சதி மெல்ல மெல்ல ஊடுருவி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஒரு பிள்ளைதான் கிடைத்திருக்கிறது. வீட்டுக்கு நேசுவன வந்தார் என்றால் என்ன பாவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன தடுப்புகளை பயன்படுத்துகிறீர்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்பார்கள், சீரிப்பாய்வார்கள். இது ஒரு சமாச்சாரம் சகோதரர்களே. ஹோலண்டுடைய வரலாறு அப்படி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நாடு இந்த உலகத்தில் இஸ்லாத்தை அப்படியே வேறறுத்து இஸ்லாம் என்ற முஸ்லீம்கள் என்ற சமூகம் தலை தூக்க கூடாது என்ற நிலையில இருந்ததோ அப்படியான இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரையில் உள்நிலை என்ன? கடந்த கால வரலாறுகள் ஒரு ஆங்கிலேயர் எழுதிய அந்த செய்தியை நான் சொல்கிறேன். இந்த நாட்டில் இஸ்லாம் என்றைக்கோ வளர்ந்திருக்கும், ஆங்கிலேயர் இந்த நாட்டுக்கு வராமல் இருந்திருந்தால். தத்துவத்தை ஆழமாக சிந்தியுங்கள் சகோதரர்களே. எகிப்து போன்ற பலசாலிகளான நாடுகள் அன்றைய காலத்தில் மதீனாவில் புரட்சி என்றால் எகிப்து போன்ற நாடுகள் இருந்துதான் கொண்டு வரப்படுகிறார்கள். படைபடையாக சமூகம் அறிவிலே முடக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பறித்தெடுத்தார்கள். மேலை நாட்டு படிப்பென்ற பேரிலே ஏற்றுமதி செய்து மூளை செலவை செய்து பட்டதாரிகளும் படிப்பாளிகளும் என்ற பேரில் இலக்கியவாதிகள் என்ற பேரில் மேற்கத்திய கலாச்சாரத்தை அந்த மண்ணிலே அப்படியே ஊட்டெடுக்க வைத்தார்கள். இந்த நாட்டை ஆங்கிலேயர் பிடிக்கவில்லை என்றால் அந்த நிலை வளர்ந்திருக்கும் என்று ஆழமான சிந்தனை சகோதரர்களே. ஒரு காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், அன்றைய காலத்தில் சாதாரணமாக மன்னர்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படுவது வழக்கம். ஆங்கிலேயர்களோடு கண்டியில இருந்த அதிகமான முஸ்லிம்கள் அந்த பிரச்சனையின் போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுகிற நேரத்தில் அந்த மன்னன் தோற்கடிக்கப்படுகிறான். சிறை கைதிகளாக பல பேர் பிடிக்கப்படுகிறார்கள். அவனை எந்த ஒன்றுமே செய்ய மாட்டோம் என்று அவனை விட்டு விடுவோம். ஆனால் ஒரு நிபந்தனை, உங்கள் படையிலே போராடிய முஸ்லிம்கள் எங்கள் கைக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த மன்னன் அப்படியே கொடுக்கிறான். முஸ்லிம்களுடைய வரலாறு எடுத்து அந்த ஆங்கிலேயர்கள் போர்த்துகேயர்கள் ஆரம்ப காலத்தில் செய்த அநியாயத்தில் ஒன்றை சொல்கிறேன், கொலை செய்தார்கள். இந்த நாட்டில் கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டும் என்பதற்கு கல்வியின் ஊடாக அழகான மிக ஆழமான கவனங்களை மேற்கொண்டார்கள். உலகத்திலே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக சிறுபான்மை மக்கள் உலகத்திலே வாழ்வது என்பது இயல்பு. கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேலான அதிகமான மக்கள் உலகத்திலே சிறுபான்மையாக வாழுகிறார்கள். இப்படியான இஸ்லாம் வளருகிற காலத்தில், மீடியாவின் வளர்ச்சி, இஸ்லாத்தின் வளர்ச்சி என்று இருக்கிற நேரத்தில் சிறுபான்மை பெரும்பான்மையை மத அடிப்படையில் குறிப்பாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிக கவனமாக சிறுபான்மை பெரும்பான்மை என்பதை தீர்மானிக்கிறதை பார்க்கலாம். சிறுபான்மையாக வாழுகிற ஒரு மனிதனுக்கு முழுமையாக இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது. இஸ்லாமிய அரசு மேற்கொள்கிற சட்டங்களை கையில் எடுக்க முடியாது. அந்த நேரத்தில்
அந்த அரசு என்ன கட்டங்கள் எப்படியான விடயங்களுக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்களோ இந்த நாட்டின் பூர்வீக வரலாறை எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய அரசு எடுக்கும் அரசோடு சம்பந்தப்பட்ட முழுமையான குற்றவியல் அந்த சட்டங்களிலே வருகிற தண்டனைகளை கையிலே கொடுக்காவிட்டாலும் மத சார்ந்த உரிமைகளை யாப்பாக இந்த நாட்டில் எழுதப்பட்டிருக்கிற சகோதரர்களே, ஜமியத்துல் உலமா போன்ற இப்படி ஒன்றை பதிவு செய்வது அரசாங்கத்துடைய அனுமதியா? மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்ட அரசாங்கம் அனுமதித்ததுதான் அது. அன்பார்ந்த சகோதரர்களே, சுதந்திரமாக ஏனைய பல நாடுகளை விட இந்த நாட்டிலே சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் அந்த சூழ்நிலையும் அல்லாஹ் நீண்ட காலத்திலிருந்து ஏற்படுத்தி இருக்கிறான். இதில் என்றும் நினைவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான வரலாறுகளில் அன்றும் பாராளுமன்றங்களில் ஆங்கிலேயருடைய காலத்திலிருந்து அதற்கு பின்னால் உள்ள காலத்திலிருந்து இஸ்லாமிய உணர்வோடு மிக பெரும் அறிவோடும் ஆளுமையோடும் சமூக உணர்வோடும் சுயநலம் இல்லாமல் குரல் கொடுத்த மூத்த இஸ்லாமிய தலைவர்களை என்றும் நினைவுபடுத்த வேண்டும் சகோதரர்களே. அதற்கென்று ஒரு பவர் அவர்களிடத்தில் அன்று இருந்தது. ஆளுக்கால் முஸ்லிமை காட்டிக் கொடுத்து பாராளுமன்றத்தில் இருந்து துவங்கினால் அதற்கு அடுத்த கட்டங்களில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லோரும் ஆளுக்கால் அந்நியவர்களுக்கு முஸ்லிம்கள் காலை காட்டிக் கொடுத்த நிலையிலிருந்து ஆன்மீகம் என்ற நிலையில் உள்ள நீயாவது திருந்தி வாழடா என்று கேட்டால் சுஜூது செய்கிறோம் என்ற பேரில் பள்ளியின் உள்ளே இருந்து முஸ்லிமை காட்டிக் கொடுக்கிறான் சகோதரர்களே. 30 வருடங்களாக மேற்கொண்ட யுத்தத்தின் அநியாயக்கார அந்த கும்பலை அநியாயம் என்று அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறோம், அளிக்கப்பட்டது நியாயம் என்று சொல்கிறோம். அந்த கூட்டத்துக்கு முஸ்லிம்கள் ஒரு சாரார் சம்பந்தப்பட்டுத்தான் இப்படியான பிரச்சனைகளை தோற்றுவித்தார்கள் என்று முஸ்லிமை காட்டிக் கொடுத்து சீடியாக கொடுக்கிறார்கள் என்றால் நிலைமையை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே இந்த நாட்டை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு சூழலை எல்லாம் ஏற்படுத்தி, ஆனால் சில விடயங்களை நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் எங்களை விட இன்னும் பல நாடுகளில் முடக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய பேராசிரியர்கள் உடனே ஜெயிலே அடைக்கப்படுகிறார்கள். இப்படி நிலையும் இருக்கிறது. மனித நேயம் மனிதாபிமானம் என்று குரல் கொடுக்கிற இங்கிலாந்து மாதிரியான நாடுகள், அதிகூடுதலாக மனித நேயத்திலே கவனம் செலுத்துகிற நாடுகள், அந்த நாட்டில் இன்றைக்குள்ள நிலை 1000க்கும் மேற்பட்ட பள்ளி வாயில்கள் உருவாகிவிட்டு அன்பார்ந்த சகோதரர்களே, 10,000க்கும் 20,000க்கும் இடைப்பட்ட சமூகம் இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்தில் வத்திக்கானிலே 16வது பாப்பரசர் தன் பதவியிலிருந்து விலகி நிற்கிறார். பிபிசி அதை பகிரங்கமாக சொல்கிறது. அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்றும் வர பார்க்கிறார் என்ற மாதிரியான நிலையிலே இன்னும் உறுதியான நிலைக்கு வரவில்லை. வெப்சைட்டுகளில் பல தகவல்கள் 2006 குர்ஆனும் கையுமாக அவர் இருக்கிறார் ரகசியமாக. என்ன பதவி என்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவ உலகத்தை கையில் எடுத்து வைத்திருக்கிற ஒரு பவர் அந்த சமூகம் ஆன்மீகம் என்ற பெயரில் கொடுத்திருக்கிற ஒரு தலைவர் தான் பாப்பரசர் என்று சொல்லக்கூடியவர். அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கி அவருக்கு பின்னால் பல கோடி மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கட்டும். அதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யப்கா அலா தஹ்ரில் அர்லி பைத்து மதரின் வலா வபர் இல்லா அத்கலஹு அல்லாஹு கலிமத்தல் இஸ்லாம் பிஇஸ்ஸி அஸீஸின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கண்ணியமான சிறப்பான மேல் மட்டத்திலே உள்ள ஒரு தலைவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவரின் கண்ணியத்தை வைத்து உலகத்துக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை சேர்ப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் அகில இந்த சர்வதேச மட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு நிலையிலே சிறுபான்மையாக வாழுகிற ஒரு மனிதன் அவன் சரியான மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் இருந்தால் அந்த நிலையில இருந்து மௌத்தாகிற நேரத்தில் வானவர்கள் கேட்பார்கள், நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய முடிந்திருந்தது உங்களுக்கு என்று. அப்படி ஹிஜ்ரத் செய்வதற்கு இஸ்லாமிய சூழலை நோக்கி போவதற்கு வாய்ப்பிருந்தும் போகாதவருக்கு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசா, பலவீனமான ஆண்கள், பலவீனமான பெண்கள், சிறியவர்கள்,
போவதற்குரிய எந்த விதமான சாதனமும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. ஒரு காலத்தில் எந்த நாட்டிலேயும் எந்த நாட்டு மனிதனுக்கும் போய் சேரலாம். இன்றைய காலம் மிக கவனமாக நாடுகளில் யார் வருவது, எந்த நாட்டிலே யாருக்கும் சிட்டிசன் கொடுப்பது கிடையாது. வேகமாக வேகமாக அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நிலையிலையும் போய் தப்ப முடியாது. எனவே அவன் சிறுபான்மையாகத்தான் வாழ வேண்டிய நிலை. இப்படியான மனிதர்கள் விடுகிற தவறுகள், நிர்பந்த நிலைகள் அல்லாஹ் அதை மன்னிக்க போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பட்டியலில் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய நடைமுறை விடயங்களை மிக கவனமாக அழகாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இனியும் பாதுகாப்பை தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட ஆய்வு, இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு ஒரு சமூகம் பின்னே நோக்கி செல்வதென்றால் அதற்கு பிரதானமான காரணங்கள் 3 எங்களுக்கு பேசலாம். சகோதரர்களே, மிக பிரதானமான காரணம் முஸ்லிம்கள் பின்னடைவை நோக்கி, வீழ்ச்சியை நோக்கி செல்வதற்கான காரணம் ஆன்மீகத்தில் இருக்கிற பலவீனம். அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கமயப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கொள்கையோடு இபாதத்துகளோடு தொடர்பில்லாத அதிலே உள்ளடங்கக்கூடிய ஒரு விடயம்தான் அவன் ஆன்மீக துறையிலே பலவீனமான மனிதனாக மாறுவது. அந்த சமூகம் என்றால் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு தெரியாத சூழல் ஏற்படும் என்றால் பின்னே நோக்கி செல்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் முக்கியமானவைகளை நான் சொல்லுகிறேன். இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பிள்ளைகள் பாடசாலைகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 லட்சம் பிள்ளைகளில் கிட்டத்தட்ட 2005 காலப்பகுதியில் குறிப்பாக சிங்கள பாடசாலைகளில் படிக்கிற பிள்ளைகள் 45,000 பேர் இருந்தார்கள். தற்போதைய நிலை 50,000ஐயும் தாண்டி நிற்கிறது சிங்கள பாடசாலைகள் படிக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை. இதில் தவறு இருக்கிறதா? தவறில்லை. அன்றைய காலத்தில் முஸ்லிம்களுக்கென்று தனி பாடசாலை உருவாக்கப்பட்டதற்கான காரணம் தனி கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமானது. வீழ்ச்சி, சுயநலம் தலைவிரித்தாடிவிட்டது. பாடசாலைகள், கல்வி சந்தையில் விலை பேசப்படுகிறது. படித்த ஆசிரியன் எப்படா சம்பாதிக்கிறேன் என்று ஏழை பிள்ளைகளையும் அழைத்து கற்பிக்க வேண்டும். ஒரு தொகையை சாதாரணமாக எடு என்றால் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா பாடசாலை எல்லா ஆசிரியரையும் நான் சுட்டிக்காட்டவில்லை. இப்படியான நிலையில் 50,000 பிள்ளைகளில் அந்நிய பாடசாலையின் கலாச்சாரம் வேறு, எல்லோருக்கும் தெரிந்தது. 50,000 பிள்ளைகளில் கிட்டத்தட்ட 80% பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்பது புள்ளி விபரம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலும் கசப்பான வேதனையான விடயம், அந்நிய பாடசாலைகளில் இஸ்லாம் பாடம் சரியான முறையில் கற்பிக்கப்படுவதில்லை என்பது. இது ஒரு பாடசாலையை குறித்து, ஒரு பாடசாலையை பேசவில்லை, நான் தேசிய மட்டத்தில் நான் கதைக்கிறேன். முஸ்லிம் பாடசாலைகள் உள்ள சிங்கள மீடியம் இருக்கின்ற பாடசாலைகள், அந்த பிள்ளைகள் அல்ல, தனியாக மாற்று அந்நிய பாடசாலைகள் கற்கின்ற பிள்ளைகளில் 80% பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகள் சரியான மார்க்கம் கொடுக்கப்படுவதில்லை. அதற்கு மேலாக அந்நிய கலாச்சாரம் கொடுக்கப்படுகிறது. அந்நிய பெரும்பான்மை மதத்தின் வேதங்கள் அல்ல, வேதம் என்பதை விட அந்த மதத்தின் அடிப்படையில், அந்த வழிகாட்டின் அடிப்படையில் கலாச்சாரம் போதிக்கப்படுகிறது. ஓலவல் பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும் என்று பிள்ளை நன்றாக அதையும் தேடி படிக்கிறது. அதனோடு ஈடு கொடுக்கக்கூடிய விதத்தில் அதை மிஞ்சிய சக்தியாக இஸ்லாம் இந்த பிள்ளை இடத்தில் இல்லை என்றால் அந்நிய மத குருவோடு எங்கட பிள்ளை ஓடுவது என்பது ஆச்சரியமானதல்ல சகோதரர்களே. அந்நிய பாடசாலையிலே பிள்ளைகள் வரவேற்கப்பட்டார்களாம். முஸ்லிம் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாம். எல்லாத்தையும் தேடி பார்த்தால் ஒரு பாடசாலையிலே அந்நிய மதத்தவர்கள் காலையிலே வணங்குவதற்கு சிலையை தயார்படுத்துவதிலே முஸ்லிம் பிள்ளைகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 50,000 ஒவ்வொரு நிலையிலையும்
ஒரே மட்டத்திலே கூடுகிறதல்லாமல் குறையாத நிலையிலே இப்படியே போகிற நேரத்தில் கலாச்சாரம் பெண்கள் குலத்தில் இஸ்லாம் இல்லை. பிள்ளையை பார்த்தால் அந்த கலாச்சார பாடத்தில் புல்லபாஸ், இஸ்லாம் பாடம் ஃபெயில். அந்த பாடசாலைகளுக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் கதைக்கிறாங்க, இஸ்லாம் பாட பேப்பரை கொஞ்சம் கடினமா இருக்குது, குறைங்க. ஏன் குறைக்கணும்? அதை குறைக்க சொல்லல, தண்ட மதமல்லாத பாஷையில வருகிற பரீட்சைக்கு தைரியம் 2 கையை உயர்த்தலாம், பாஸ். இஸ்லாம் ஃபெயில். இதன் விளைவுதான் கொழும்பிலே பிள்ளை எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகிவிட்டதாம். அதனால் அதிபருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற பெயரிலே காலிலே விழுந்து முஸ்லிம் பிள்ளை ஃபர்தாவோடு கும்பிட்டால். சகோதரர்களே, இந்த பிள்ளைகள் ஓலவல் படித்து ஏலவலுக்கு கரை செய்வதா இல்லையா என்பது 2வது விடயம். வெளியே வந்தவுடனே படிப்பை தொடர்வதற்குரிய வாய்ப்பில்லை, அல்லது சரியான பெறுபேறுகள் இல்லை, கலாச்சாரம் நிறைய கிடைத்திருக்கிறது, இஸ்லாமிய சூழல் இல்லை, வாப்பாவுக்கும் தெரியாத அசம்பந்த நிலையிலே அவங்களும் வாழ்றாங்க. பிள்ளை ஆளாகி ஒரு நாளில் அவள் தாயாக மாறுகிறாள். இதுதான் சமூகத்தின் வீழ்ச்சி அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த நிலை வளருமாக இருந்தால் இந்த நாட்டின் நிலை என்ன? இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இஸ்லாத்தை சொல்வதற்குரிய நல்ல தரமான ஆற்றலும் நல்ல தெளிவும் உள்ள ஒரு சமூகம் பெரிய நிலையில் இருக்கிறது. ஆனால் பாஷை பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பாஷை இருக்கிறது, இஸ்லாம் சொல்ல தெரியாமல் இருக்கிறது. இதான் வேடிக்கையும் இதான் வேதனையும் அன்பார்ந்த சகோதரர்கள். திருத்தப்பட வேண்டியது. உங்கள் பிள்ளைகளை அகதியாவுக்கு கொண்டு வந்து சேருங்கள். தயவு செஞ்சு நீங்க மயக்கத்தில் இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுப்பதில் கவனமாக இருங்கள். உங்களுடைய பிள்ளை வளர்ந்து ஆளாகிறதை மிக கவனமாக அவதானியுங்கள். உங்களுடைய பிள்ளையை ஒரு தாயாக மாற்ற யோசியுங்கள். டாக்டர் ஜாக்கிர் நாயக் போன்றவர்களுடைய பேச்சுக்களை உங்களுடைய பிள்ளைக்கு கேட்க வையுங்கள். ஒரு பாடம் என்று நினையுங்கள். விஞ்ஞானத்தை விட கணிதத்தை விட அது முக்கியம். அந்த கேள்வியை பார்த்து, ஆகா என் நண்பன் கேட்ட கேள்விதான், இதைத்தான் நானும் சொல்லணும் என்று அவன் உள்ளத்திலே ஆழ பதியட்டும். அது போன பஸ்ஸுக்கு கையை காட்டி வேலை இல்லை, கண்ணை திறக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அன்பார்ந்த சகோதரர்களே. முஸ்லிம் சமூகம் முதலாவது வீழ்ச்சியை நோக்கி செல்வதற்கு ஆன்மீக துறையில் உள்ள பலவீனம் முதலாவது. 2வது முன்னேற்ற பாதையில் தொழில்நுட்பவியலில் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று யோசிக்கிற நிலையை எடுத்து பார்த்தால் சர்வதேச மட்டத்தில் 55 இஸ்லாமிய நாடுகள் என்ற நிலையிலே அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து 1.5 முயற்சி தான் மேற்கொள்கிறது. இஸ்ரேல் 2 நிலையில் 2 வீதத்தில் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஆய்வில் எடுத்து வாசித்து பார்த்தால் 1800 காலப்பகுதியில் இந்த நாட்டின் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் 60 வீதத்தில் இருந்தது. தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோம். கல்வியோடு தான் இந்த பொருளாதார அந்த சந்தை இன்றைக்கு இருக்கிறது. கல்வியிலே வீழ்ச்சி என்றால் முன்னெடுத்து செல்ல முடியாது. மாணிக்கக்கல் ஒரு காலத்தில் கிடைத்தது, அதை நீ இன்றைக்கு ஏற்றுமதி செய்வதாக இருந்தாலும் கல்வி உனக்கு தேவைப்படுகிறது. தோண்டினால் கல்லு கிடைக்கும். தோன்றுவதற்கு ஆள் போட்டது அந்நிய மதத்தவர்களை கூலிக்கு வீட்டிலே எடுத்து வேலைக்காரனாக லேஞ்சை துடைத்துக் கொண்டு ஐயா என்று கூப்பிட்டு அவன் வருகிறான். இவனிடமிருந்து கிடைக்கிற சாதாரண தொகையை அவன் எடுத்து பிள்ளையை படிக்கத்தான் வைத்தான். அவன் பட்டதாரியாக இருக்கிறான். இவன் முட்டாளை வளர்த்திருக்கிறான். அன்றைக்கு ஆசிரியராக ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பல பேர், என்னடா இந்த ஆசிரியர் என்ன சேவைடா இது என்று நினைத்து ஆசிரியர் தொழிலே தேவையில்லை, அந்த நேரத்தை கல்லு தொழிலை பயன்படுத்தினால் கோடியை சம்பாதிக்கலாம் என்று நினைத்தவர்கள் பல பேர் எல்லாத்தையும் இழந்து வெறுங்கையோடு நிற்கிறவர் சில பேர் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலை, இந்த மயக்கம், இது தெளிவாக வேண்டும். இந்த போதையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தோடு படிக்க வையுங்கள் சகோதரர்களே. நானும் நீங்களும் எதையுமே வீழ்ச்சியை நோக்கி செல்வதென்றால் இந்த நிலை இல்லாமல் இருக்கிறது. 3வது காரணம் துணிச்சல் இல்லாதது என்பார் சகோதரர்களே. துணிவென்றால் என்ன? விவேகத்தை இழந்த வெறுமனை பிச்சைக்கார வீரத்தோடு களநிலை புரியாமல் கதறி கூக்குரல்களோடு வாங்கடா என்று கிணற்று தவளை போன்று தேசிய மட்டத்திலே வாழுகிற முஸ்லீம்கள்
பல இடங்களை தாண்டி போக வேண்டுமே என்ற அந்த எண்ணம் இல்லாமல் போக்கிலேயே பிறந்து போக்கிலேயே வளர்ந்து சங்கிலி மாதிரி களத்திலே நூல்களையும் இரும்பு சங்கிலிகளையும் போட்டுக்கொண்டு நாங்கள் தான் சமூக காவலர்கள் என்று சில பேர் வீர வார்த்தை பேசுகின்றார்கள். படித்தவன் இப்படி நடக்க மாட்டான். ஏதாவது கலவரங்கள் எங்கேயாவது நடந்ததென்றால் இப்படியானவர்கள் தான் அந்த நிலையில் இருக்கிறதை பார்க்கலாம். முதியவர்களை மதிப்பதில்லை, ஆலோசனை கேட்பதில்லை, படித்தவனை நாடுவதில்லை, யாரையும் கணக்கெடுப்பதில்லை. நான் தாண்டா வீரன் என்று நின்றால் பல பேருடைய நிலைக்கு, மிகப்பெரிய அவல நிலைக்கு அது காரணமாக இருக்கும். விழிப்பேற்பட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் மிக நிதானமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். துணிவு, துணிச்சல் என்றால் என்ன? ஒரே அடியாக பதற்றப்பட்டு நிலைகுலைந்து தடுமாறி போவதல்ல. இந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு என்ன நிலை, என்ன வழி? எதையுமே நினைத்தவுடனே, கனவாக காலையிலே எழுந்தவுடனே எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அப்படி ஆட்சி கிடைக்கவில்லை சகோதரர்களே. ஜாலூத் மன்னனை கொலை செய்து மிகப்பெரிய போராட்டம் செய்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சியை கிடைக்கிறது. இஸ்ரவேல் போன்ற நாடுகள் உருவாக வேண்டும் என்று அவன் நொடிப்பொழுதிலே அல்ல நினைத்தான். அது உருவாக்கப்படுகிற நேரத்தில் திட்டத்தை வரைந்தவன் இல்லை சகோதரர்களே. எனவே பிள்ளைகளை கற்க வைப்பது மிக தலையாய கடமை என்பதை மிக முக்கியமாக யோசியுங்கள். ஒன்று. இரண்டாவது, சத்தியத்தை தேடி படிப்பது என்பது மிக முக்கியமானது. மூன்றாவது, முஸ்லீம்களின் ரகசியங்களை முஸ்லீம்கள் பேணி நடந்து கொள்ள வேண்டும். மக்களிடத்திலே வீழ்ச்சி, இஸ்லாமிய நடைமுறையில் வீழ்ச்சி ஏற்படுமாக இருந்தால் இபாதத்துகளில் எப்படி அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும்? அந்த நிலையை மாற்றுவதற்குரிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் உள்ளது. அதை பற்றி யோசிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எல்லா மக்களையும் பாதுகாத்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين. صلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடையது. அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுக்கு யார் உதவி செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். வலயன்சுரன்னல்லாஹு மயன்சுரு. யார் அவனுக்கு உதவி செய்வார்களோ அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம். எந்த விதமான நியாயங்களும் இல்லாமல் அவரவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஒரு காலத்தில் ஒரு சமூகம். அப்படியான நிலையை உலகத்திலே முஸ்லிம் வரலாறு சந்தித்திருக்கிறது. என்றாலும் அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாட்டை இந்த உலகத்திலே என்றும் செய்திருக்கிறான். சிறுபான்மை முழுமையாக அழித்தொழிக்கப்படுகிற நிலை அல்லாஹ் வைக்கவில்லை. வலவுலா தஃஉல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع. அல்லாஹ் சில பேருக்கு எதிராக சில பேரை குரல் கொடுக்க வைக்கிறான். சில பேருடைய விவகாரத்துக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் வைக்கவில்லை என்றிருந்தால் மத ஆலயங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கும். வமசாஜிது யுذكر فيها اسم الله كثيرا. அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்தப்படுகிற மஸ்ஜிதுகள் உடைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அது நடக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சக்தி உலகத்தில் இருக்கிறது என்பது விளங்குகிறது. அதை சாதித்துக் கொள்ள முடியாமல் தடையாக இருக்கிற இன்னொரு சக்தி இருக்கிறது என்பது விளங்குகிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த நாட்டின் பெரும்பான்மை இனத்து மதகுருமார்கள் கூக்குரல் இடுகிறார்கள். அதே இனத்து மதகுருமார்கள் எதிர்த்து பேசுகிறார்களா இல்லையா? சமாச்சாரம் வெடித்திருக்கிறதா இல்லையா? சூழ்ச்சிகாரர்களுக்குள்ளே உள்ள ஒற்றுமையை குழப்பிவிடையா அல்லாஹ்? எனவே அல்லாஹ் பாதுகாக்கிறான். பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேசுகிற அல்லது பெரும்பான்மை சமூகத்தின் அந்த ஒரு சில துளிகளுடைய சதியை ஆதரித்து பேசுகிற சில பேர் இருப்பார்கள். அதை எதிர்த்து அதே பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் குரல் கொடுக்கிறார்களா இல்லையா? வலவுலா தஃஉல்லாஹி الناس بعضهم ببعض. எனவே அல்லாஹ் மனிதநேயம், மனிதாபிமானம் என்றெல்லாம் வைத்திருக்கிறான். ஒரு நாட்டுக்கு அடிக்க வேண்டும் என்று அமெரிக்கா போன்ற நாடு திட்டம் திட்டுகிறது. ஆனால் ஒன்றுக்கு பலமுறை யோசிக்க, அடிச்சா அந்த நாடு என்ன பேசும், இந்த நாடு என்ன பேசும், அந்த நாடு உலகத்தின் சமாச்சாரம். அன்பார்ந்த சகோதரர்களே,
எனவே அரசியல்வாதிகளையும் தனி மனிதனையும் நம்புகின்ற தவக்குல் அங்க போகக்கூடாது. படைத்த ரப்புல் ஆலமீனின் மீது ஆலமா ஃபதவக்கலு அலல்லாஹ் இன் குன்தும் முஃமினீன், நீங்க உண்மையான மூமின்களாக இருந்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நாடினால் அதை யாருக்கும் தடுக்க முடியாது. அல்லாஹ் நாடையில் யாருக்கும் அதை கொண்டு வர முடியாது. அல்லாஹும்ம லா மானி அலிமா அதைத வலா முத்தி அலிமா மனாத். நீ கொடுத்ததை தடுக்கிறவர்கள் யாரும் இல்லை, நீ தடுத்ததை கொடுக்க யாரும் இல்லை. மையுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம், நீ இழிவுபடுத்தினார் என்றால் அவனை கண்ணியப்படுத்த யாரும் இல்லை. துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா. லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நீ கண்ணியப்படுத்த நாடுகிறவர்களை கண்ணியப்படுத்துவாய், இழிவுபடுத்த நாடுகிறவர்களை இழிவுபடுத்துவாய். அன்பார்ந்த சகோதரர், இதா அகீதா. எனவே எங்களுடைய பொறுப்பு அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது. எங்களுக்குள்ளே ஒருவன் கோடீஸ்வரனாகலாம், பெருமிதமாக சந்தோஷப்படுவோம் சகோதரர்களே. எங்களிலே ஒருவர் கோடீஸ்வரனாகட்டும், கோடான கோடீஸ்வரனாகட்டும், சந்தோஷப்படுங்களும் பண்ணுவோம். பொறாமை வரக்கூடாது. எங்களுடைய பிள்ளை ஒரு பிள்ளை படிக்கிறது என்றால் நாங்கள் சந்தோஷப்படுத்தி தூக்கிவிடுவோம். குடிசையிலே வாழுகிற பிள்ளை நன்றாக படிக்கிறது, முன்னெடுத்து செல்ல முடியாமல் தத்தளிக்கிறது, இனங்காணுவோம், தேடுவோம். ஆடம்பர திருமணங்களை, மிகப்பெரிய லைட்டுகளை ஜோடிவித்து யாரும் கொடுக்காத கல்யாணம் கொடுக்கணுமாம், யாரும் கொடுக்காத சாப்பாட்டை கொடுக்கணுமாம். பிச்சைக்கார பெருமையை தூக்கி வீசி கொள்ளையில அந்த காலம் பறந்து விட்டது. அந்த நிலையை யாரும் எடுக்க வேண்டாம் சகோதரர்களே. வெள்ளம் வந்து கொண்டிருக்கும். நானும் நீங்களும் உள்நிலையை சீர் செய்யவில்லை என்றால் வெள்ளம் அவனைத்தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது என்று நினைக்காதேங்க. மிக ஆழமாக இந்த உதாரணத்தை யோசியுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. சமூகத்தில் வல்லாஹு ஃபி அவுனில் அப்த் மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கிறானா, அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் சகோதரர்களே. சதகா, அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பான். ஜக்காத்துகளை சரியாக கொடுப்போம் அன்பார்ந்த சகோதரர்களே. பிள்ளைகளை தேடி தேடி படிப்பதற்குரிய படிப்பிலே கவனத்தை கொடுப்போம் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே சுயநலத்தை பாடசாலைக்குள்ளே காட்டுவதை தவிர்த்து கொள்வோம். பல நல்ல அதிபர்மார்கள் பாடசாலைகளுக்கு வந்தார்கள். குறுகிய சிந்தனையில உள்ள அரசியல் சாக்கடையிலே மிதந்து வருகிற சில குறுகிய சிந்தனை உள்ள ஜாகிலிய விளிம்பிலே வாழுகிற சில பேருடைய அடிப்படை தெரியாமல் வாழுகிற முயற்சிகளால் நல்ல அதிபர்மார்கள் பல பாடசாலைகளில் பறித்து வீசப்பட்டார்கள் சகோதரர்களே. சுயநலம், அவன் இந்த கட்சி இல்லையா, அவனை உடனடியாக விளக்கினாங்க. முஸ்லிம் சமூகத்தில் ஊரூராக சொல்லலாம் சகோதரர்களே. எல்லாத்துக்கும் நெருப்ப தின்னவாகும் கபர்ல. நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் என்றால், நீங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் என்றால் பதவியாக இருக்கும். அபூதர், பதவியை நீங்க வேண்டி நிக்காதேங்க, நாளை மறுமையில் உங்களுக்கு அது பாரமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெரியவன். இந்த சுருக்கத்தோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் அஷ்ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தமிர் அஅதா அத்தீன். அல்லாஹும்ம அலைக பி அஅதாஇல் இஸ்லாம் ஃபஅதில்லஹும் வ ஷத்தத் ஷம்லஹும் வ தமிர் தியாரஹும் வ خرب رحالهم. اللهم آمنا في أوطاننا. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. وآخر دعوانا الحمد لله رب العالمين.